ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தியேட்டர்ஸ்ல தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க படே மியான் சோட்டே மியான் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு பக்காவான ஆக்ஷன் த்ரில்லர் படம். இது ரன் டைம் 2 hours 44 minutes இருக்கு. இந்த படத்தை அலி அப்பாஸ் ஜஃபான் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அக்ஷய் குமார், பிருத்திவிராஜ், டைகர் ஷெராஃப் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். ஆக்சுவலா அது என்னன்னே தெரியல. பாலிவுட் இண்டஸ்ட்ரியில எந்த படம் எடுத்தாலுமே கிட்டத்தட்ட இதே ஸ்டோரி பிளாட்டா தான் எடுக்கிறாங்க. இந்தியாக்கே ஒரு ஆபத்து வருது, அதை தடுக்கிறதுக்காக சோல்ஜர்ஸ் அனுப்புறாங்க. அது நம்ம ஹீரோவா இருப்பாரு. இதே டெம்ப்ளேட்ல தான் கிட்டத்தட்ட எல்லா படமுமே வந்துகிட்டு இருக்கு. அதே டெம்ப்ளேட்ல உள்ள படம் தான் இதுவும். ஒரு வில்லன் மிகப்பெரிய சக்தியை வச்சு இந்தியாவே அழிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அவனை பிடிக்கிறதுக்காக இந்தியால இருந்து 2 சோல்ஜர் அனுப்புறாங்க. 2 பேருமே முரட்டுத்தனமானவங்க, 2 பேருமே சைக்கோ. அந்த மாதிரி இருக்க 2 சோல்ஜரான நம்ம ஹீரோஸையும் அனுப்புறாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடக்குது அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் பத்தினா கண்டிப்பா தமிழ் டப்பிங்க சொல்லலாம். அதுவும் அவங்க பேசுற ஒவ்வொரு டயலாகும் பாத்தீங்கன்னா பல இடத்துல நமக்கு சிரிப்பு தான் வருது. அந்த மாதிரி பேசியிருக்காங்க. இந்த படம் பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு படமா இருக்கு. சினிமோட்டோகிராஃபி எல்லாம் பக்காவா பண்ணி கொடுத்திருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாம் செமையா இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆக்ஷன் சீக்வன்ஸை பத்தி சொல்லி ஆகணும். ஒவ்வொரு ஆக்ஷன் சீக்வன்ஸும் மிரட்டி இருக்காங்கன்னே சொல்லலாம். கேரக்டர் ரைட்டிங்கும் இவங்க ஹீரோ சுத்தியே படத்தை எழுதியிருக்காங்க. அதனால ஓரளவு பாக்குறதுக்கு ஓகேவா இருக்கு. ஆனா அதையே ஸ்கிரீன் பிளேல கன்வெர்ட் பண்ணிருக்கலாம் நல்லாவே. ஆனா அதை பயங்கரமா கோட்டை விட்டுருக்காங்க. ஸ்கிரீன் பிளே வைஸ் பாத்தீங்கன்னா படத்தை பயங்கரமா சொதப்புன்னு சொதப்பி இருக்காங்க. சுத்தமா ஒரு சீன் கூட நம்ம புதுசா பாக்குற மாதிரி இல்ல. எல்லாமே பல படங்கள்ல பார்த்து பழக்கப்பட்ட அதே சீன்ஸா தான் இருக்கு. அதனாலேயே நமக்கு வந்து படம் பயங்கரமா லாக் அடிக்குது, பயங்கர பிரெடிக்டபிளா இருக்கு. அங்கங்க ட்விஸ்ட் வந்தாலும் அது நமக்கு பெருசா ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. இவங்க இந்த ஸ்டோரி பிளாட் எடுத்தது கூட பெரிய தப்பு கிடையாது. ஏன்னா இது அங்க மினிமம் கேரண்டியான ஸ்டோரி பிளாட்டா கூட இருக்கலாம். ஆனா அதை எக்ஸிகியூஷன்ல பயங்கரமா சொதப்பி இருக்காங்க. இன்னும் ஒரு நீட்டான ஸ்கிரீன் பிளே எழுதி எடுத்திருந்தாங்கன்னா அந்த படம் சூப்பர் படமாவே வந்திருக்கும். படத்துல வில்லனா பிருத்திவிராஜை போட்டிருக்காங்க. பல சீன்ஸ்ல மாஸ்கோடே இருக்கிறதுனால அவர் எதுக்கு இருக்காரு அப்படின்றத நமக்கு தெரியல. அவரெல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணிருக்கலாம். ஓவராலா பாத்தீங்கன்னா இது ஒரு பிலோரஜான படம் தான். பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.